அன்பிற்கும் மிக்க மதிப்பிற்கும் உரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அருமை தம்பி தொழில் அவர்களே, இங்கே உங்களுக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் சிறப்பு செய்த மூத்த தம்பி பூமுண்டனார் அவர்களே, இந்த நூலை சிறப்பாக வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த நூலை அறிமுகம் செய்யும் வகையிலே இதை ஒரு நல்ல நூலாக வெளியிட்டிருக்கிற அருமை தோழர் குறிஞ்சியவர்களே, நூலை பற்றி இங்கே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற நம்முடைய பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களே, அருமை தோழர் வாலாசா வல்லவன் அவர்களே, மதிப்புக்குரிய பேராசிரியர் பி அரசு அவர்களே, மற்றும் இங்கே வந்து குழுவில் இருக்கக்கூடிய அருமை தோழர்கள், அருமை நண்பருக்கான குறிஞ்சி அவர்கள் நடத்தி வருகிற புது மலர் என்ற மாத இதழுக்காக என்னை ஒரு நேர்காணல் கண்டார். அதில் அவர் கேட்ட கேள்விகளுக்கு நான் அளித்த பதிலை அவர் தொகுத்து தனியான ஒரு நூலாக வெளியிட்டு எனக்கு சிறப்பு சேர்த்தமைக்கு அவருக்கு இதை நினைத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய தோழர் வாலாசா வல்லவன் அவர்கள் நம்முடைய தங்கையில் இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் பெரியாரின் படம் இல்லையே என்ற ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டார். ஒரு நியாயமான ஆதங்கம், நான் மறுக்கவில்லை. ஆனால் அங்கே வந்து அவர் பார்த்தால் புரிந்திருக்கும். ஏனென்று சொன்னால் 2 மண்டபங்கள் அமைத்திருக்கின்றன. ஒன்று முத்தமிழ் மண்டபம், இன்னொன்று மாவீரர் மண்டபம். முத்தமிழ் மண்டபத்தில் ஏறத்தாழ 250க்கு மேற்பட்ட நம்முடைய தமிழ் அறிஞர்கள், தமிழ் கலைஞர்கள், தமிழ் கவிஞர்கள், அதே போல தமிழ் இசைவாணர்கள் அத்தனை பேர் படத்தையும் முத்தமிழ் மண்டபத்தில் வைத்திருக்கிறோம். அதிலே விருப்பு இல்லாமல் வைத்திருக்கிறோம். எல்லோரும் படங்களும் இருக்கின்றன. பெரியாருக்கு தோல் கொடுத்து துணை நின்ற புலவர் பொன்னம்பலனா அவர் படம் இங்கே இருக்கிறது. அதே போல பெரியார் அவரின் புகழை இந்த தமிழ்நாடெங்கும் பரப்பிய நடிகர் எம்.ஆர். ராதா, பெரியார் அவருடைய திடலில் அமைந்த ஒரு மண்டபத்துக்கு அவர் பேரை தான் சொல்லினார். எம்.ஆர். ராதா மண்டபம் என்று பெரியாராலே பெருமைப்பட்ட
சின்னப்படுத்தப்பட்டவர். அவர் படம் அங்கே இருக்கிறது. ஆனால் பெரியார் படம் மட்டும் ஏன் இல்லை? எல்லோருக்கும் நியாயமாக எழுகிற கேள்விதான். நாங்கள் திட்டமிட்டது எப்படி என்று சொன்னார், ஒரு நூலகமும் அமைத்துவிட வேண்டும். அதற்காக ஏராளமான நூல்களை ஆயிரக்கணக்கில் சேர்த்துக் கொண்டே இருக்கிறோம். என்னுடைய பாட்டனார் தந்தையார் காலத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட ஏறத்தாழ 70,000க்கும் மேற்பட்ட நூல்களை எங்கள் குடும்பம் அனைவரும் ஏற்று அதை இந்த நூலகத்துக்கு ஒப்படைத்து இருக்கிறோம். அந்த நூலகத்தில் 3 பேர் படங்கள் நுழைவாயிலில் வைக்கப்படும். ஒன்று பெரியார், மற்றொன்று சிந்தனை சிற்பி சிங்கரவேலர், மற்றொன்று என்னை அரசியலில் உருவாக்கிய நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் படம். இந்த 3 பேர் படம் அந்த நூலகத்தின் முகப்பில் வைக்கப்படும். புலவர்கள் இருக்கிற மண்டபத்திலேயோ அல்லது மாவீரர்கள் என்று விடுதலை புலிகள் மற்றும் தமிழகத்தின் விடுதலை போராட்ட வீரர்கள் படங்கள் வைத்திருக்கிறவர்கள் அங்கே வைப்பது பெரியாரின் கருதைக்கும் பெருமைக்கும் ஏற்றதாக என்பதனால் எங்களுடைய செயற்குழு கூடி நூலகத்தில் இந்த மூவர் படத்தை வைப்பது என்று முடிவு செய்கிறோம். நூலகம் அமைக்கப்படுவதற்கான பக்கத்தை எல்லாம் வாங்குவதில் சிக்கல் ஏற்பட்ட காரணத்தினால் அது தள்ளிக்கொண்டே போகிறது. விரைவில் முடியும். நூலகம் நிச்சயமாக அமைப்போம். அதில் இந்த மூவரின் படங்களும் அங்கே இடம்பெறும் என்பதை அருணாங்கன்ற வாலாசா வல்லவன் அவர்களுக்கு சொல்வதை போல அருமை நண்பர் வீரமணி அவர்களே என்னிடம் கேட்டபோதும் அவரிடமும் இந்த பதிலை தான் நான் சொன்னேன். அங்கே வருகிற பெரியாரின் பெருந்தொண்டர்கள் என்னிடம் இதே கேள்வியை கேட்பது உண்டு. நான் சொல்லுகிற பதிலால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டுதான் சென்றிருக்கிறார். அதே போல நண்பர் வாலாசா வல்லவன் அவர்கள் எப்படி பெரியார் அவர்களை நேசிக்கிறாரோ அதே போல நானும் நீங்களும் நேசிக்கிறோம், தமிழகம் நேசிக்கிறது. அவர் படத்தை வைப்பதில் இந்த தயக்கமும் கிடையாது. இதை நான் முதற்கண் அவர் இங்கே எழுப்பிய காரணத்தினால் சொல்ல வேண்டியதாயிற்று. அவர் மனம் நிறைவடையும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஐயா ஆனமுட்டு கூட இதை என்னிடம் கேட்டார்கள். அவர்களிடமும் இதே பதிலைத்தான் நான் சொன்னேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது 1959-60 3ஆம் ஆண்டு அப்போது BA ஹானர்ஸ் என்ற ஒரு படிப்பு இருந்தது. அப்போது பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன். விடுதியின் பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர்கள் கண்டு ஒரு தனியான அறை கொடுப்பார். அது சற்று பெரிய அறையாக விடுதி மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி அறையாக அது இருக்கும். அங்கே வருபவர்களுக்கு அமர்வதற்கு சோபாக்கள் அங்கே 3 பேர் படத்தை நான் மாற்றியிருந்தேன். ஒன்று பெரியார்,
மற்றொன்றில் லெனின், மற்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள் 3 பேர் படத்தையும் படிக்கிற காலத்தில் விடுதியில் யாருடைய படமும் மாற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். விடுதி காவலர், துணை காவலர்கள், பேராசிரியர்கள், என்னுடைய பேராசிரியர் தேர்வு மீனாட்சி சுந்தரனார் அவர்களும் என்னுடைய அறைக்கு வந்திருக்கிறார். அவர் முன்ன படத்தையெல்லாம் பார்த்துவிட்டு தான் போயிருக்கிறார். யாரும் அதையும் வைத்தா என்று யாரும் கேட்டதில்லை. நான் மட்டுமல்ல, அப்படி சொன்னார். என்னுடைய தந்தையார் இருக்கக்கூடிய பெரியார் பொன்மொழிகளை தொகுத்து 100 பொன்மொழிகளை குறள் வெண்பா, பெரியார் பொன்மொழிகள் குறள் வெண்பா என்ற பெயரிலே எழுதினார். நான் நண்பர் வீரமணி அவர்களிடம் அதை கொடுத்து யார் எழுதினார் என்று சொல்லவில்லை. பதியன் என்ற புனைப்பெயரில் அவர் விடுதலை ஞாயிறு மலர்கள் 10 குறளாக வெளியிட்டார். அதற்கு பிறகு அதை நூலாக வெளியிட விரும்பினார். அணிந்துரை எழுதி நானே கொடுத்தேன். திராவிட கழகத்தின் சார்பில் அது வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு அவர் மதுரைக்கு வந்த போது அந்த குறள் வெண்பா நூலை ஒரு 10 பிரதிகள் எடுத்துக்கொண்டு வந்து என் வீட்டில் அவருக்கு விருந்து ஏற்பாடு செய்திருந்தேன். என்னுடைய தந்தையாரிடம் அறிமுகப்படுத்தினேன். அவரிடம் கொடுத்தார் இந்த புத்தகங்களை. அவனும் வகையை வைத்துக் கொண்டு நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அது யார் என்று தெரியவில்லை, நெடுமாறனும் அதை சொல்லவில்லை என்று சொன்னார். இதற்கு மேலும் அமெரிக்கா சரியல்ல என்று அவருடன் தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். படக்கண்டு எழுந்து நின்று வணங்கினார். இதனால் வரைக்கும் இதை அவர் சொல்லவில்லை, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்திருந்தால் ரொம்ப எல்லோருக்கும் தெரிவித்திருப்பேன். பரவாயில்லை, அதனால் ஒன்றும் இல்லை, நான் அப்படி எல்லோருக்கும் சொல்ல வேண்டியதில்லை என்று புனைப்பெயரில் தந்தை சொன்னார். என்னுடைய பாட்டனார் அவர் பேர் தான் கிருஷ்ணன். எனக்கு தெரிந்தார். அதுதான் நான் நெடுமாறன் என்று மாற்றிக் கொண்டிருக்கேன். என்னுடைய பாட்டனார் நம்முடைய தமிழ்நாட்டில் விவேகானந்தர் பேரில் ஒரு வச்சகத்தை அமைத்தார். அதில் நாட்காட்டி வெளியிட்டார். இன்னமும் வந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்காட்டி, விவேகானந்தா நாட்காட்டி. அதில் நாட்கள் தமிழ் எண்ணில் குறிப்பிடப்பட்டது. அதுக்குரிய சிறப்பு அவர் காலத்திலேயே அதை செய்தார். அதில் தமிழறிஞர் பிறந்த நாட்கள் எல்லாம் என்னுடைய தந்தையார் சேர்த்தார்கள். நானும் நம்முடைய தமிழீழ போரில் உயிர் தியாகம் செய்தவர்களின் நாட்களை எல்லாம் அதில் சேர்த்து என்னுடைய பாட்டனாருக்கும் பெரியாரர்களுக்கும் வியாபார ரீதியான தொடர்பு உண்டு. என்னுடைய பாட்டனார் வெளியிட்டிருந்த நாட்காட்டிக்கு 2ஆம் உலகப் போர் நடந்த காலத்தில் அதற்குரிய தாள் கிடைக்கவில்லை. அப்போது பெரியாருடைய விடுதலை நாடுகளுக்கு அரசாங்கமுடைய அப்போது இருந்த நாடுகளுக்கெல்லாம் அரசாங்க அனுமதியின் பேரிலே வெளிநாட்டு தாள்களுக்கு அவர்களுக்கு கோட்டா என்ற பேரிலே கொடுத்தார்கள்.
அதை அவரிடம் வாங்குவதற்காக என்னுடைய பாட்டனார் ஈரோட்டுக்கு வந்து 3 நாட்கள் தங்கி இருப்பார்கள். பெரியார் வீட்டில் தான். இதை பற்றி எப்படி எனக்கு தெரிந்தது என்று சொன்னால், நான் அண்ணன் ஈவேக்கிய சம்பத் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த போது திருச்சிக்கு வந்தோம். பெரியாரும் அப்போது திருச்சியில் தான் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அண்ணன் சம்பத் அவர்கள் அப்போது தமிழ் செய்தி என்ற ஒரு பத்திரிகையை நடத்துகிறார். அது பொங்கல் மலருக்கு ஒரு கட்டுரை வாங்க வேண்டும் ஐயாவுடன் நாம் போய் வரலாம் என்று சொன்னார். 2 பேரும் போவோம். பெரியாரிடம் என்னை அவர் அறிமுகப்படுத்தினார். மதுரை மதுரையில் யார் என்று கேட்டார். என்னுடைய தந்தையார் பேரை சொல்லி விவேகானந்தாச்சரம் நடத்துகிறார் என்று சொன்னேன். அது கிருஷ்ணபிள்ளை என்பவர்களால் நடத்தி கொண்டிருந்தார் என்று கேட்டார். அவருடைய நினைவாற்றலை கண்டு நான் வியந்து போனேன். அவர்தான் இந்த கதையை எனக்கு சொன்னது. ஐயா அவர்களே சொன்னார்கள், அவர் வருவாருங்க, அவர் சுத்த சைவ பழங்க, தினசரி காலையில் பூஜை செய்வார். அந்த பூஜைக்கு வேண்டிய பூ பழம்லாம் நான் கொண்டு போய் அவர் தங்கியிருக்கிற அறையில் வைத்து விடுவேன். அவர் தங்கியிருக்கிற 3 நாளும் நாகமான் அசைவமே செய்ய மாட்டார். சைவம்தான். என்ன செய்வது என்று நான் ஏற்றுக்கொண்டேன். எதற்கு சொல்கிறேன் என்றால், என்னுடைய பாட்டனார் பெருமைக்கான அல்ல, பெரியாருக்கு என்ன கொள்கை என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய வீட்டில் விருந்தாளியாக வந்திருப்பவர் சைவ சமயத்தை மதிப்பவர் என்பதை புரிந்து அவருக்கு தேவையானவற்றை ஐயா செய்தார் என்று சொன்னால், அவரை விட ஒரு சிறந்த மனிதநேயர் வேறு யாரும் இருக்க முடியுமா என்று சொல்லிக் கொண்டால் நிறைய சொல்லலாம். ஆனால் ஐயா அவர்கள் மீது என்னுடைய இளமையில் ஏற்பட்ட மதிப்பு இன்னமும் இருக்கும், இனியும் இருக்கும், என்றும் இருக்கும். இந்த நிலைமை பற்றி நம்முடைய பேராசிரியர் பேசினார். பேராசிரியர் கல்விமணி அவர்கள் இங்கே பேசும்போது பல விவரங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். மனித நேயத்துடன் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறேன். அப்படி சொன்ன அத்தனை செயல்பாடுகளிலேயும் தோல் உடுத்து துணை நின்றவர் கல்விமணி. அதை மட்டும் அவர் சொல்லவில்லை, எல்லாத்திலும் இருந்தார். ஒன்று மட்டும் நான் நீங்க நேரம் அதிகம் இல்லை, ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். வீரப்பன் அவர்கள் நம்முடைய கன்னட நடிகர் ராஜகுமாரை கடத்தை கொண்டு போய் வைத்துக் கொண்டு சில கோரிக்கைகளை முன்வைத்தார். தமிழக அரசுக்கும் கன்னட அரசுக்கும் கோரிக்கைகளை முன்வைத்து இதையெல்லாம் நிறைவேற்றினால்தான் அவரை வெளியே விடுவேன் என்று சொல்லிவிட்டார். எல்லாம் முயற்சியும் செய்து பார்த்தன 2 அரசுகளும் எதுவுமே செய்ய முடியவில்லை. முன்னாள் தூது போனவர்களும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞரிடமிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. எனக்கு வியப்பாக இருந்தது. எதற்காக நம்ம பேசுகிறார் என்ன என்று கேட்டபோது சொன்னார், சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் சந்தித்தேன். அப்போது அவர் சொன்னார்,
வீரப்பன் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறான். ஐயா, உங்கள் பெயரை குறிப்பிட்டு நெடுமாறன் அனுப்பினால் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று. நீங்கள் போக வேண்டும், இல்லாவிட்டால் கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னார். அதே நான் சற்று தயங்கினேன். வீரப்பன் முன்பின் நான் பார்த்ததும் கிடையாது, பேசியதும் கிடையாது. யார் என்றே எனக்கு தெரியாது. நான் போய் பேசி அவர் ராஜகுமாரை விடுதலை செய்வார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்று. நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்நாடக வாழ் தமிழர்களின் உயிர்களுக்கு ஆபத்து என்று திரும்பவும் சொன்னார். இருக்கலாம், ஆனால் நான் போய் பலன் நுழையுமா என்றுதான் நான் யோசிக்கிறேன். எனக்கு தயவு செய்து யோசிப்பதற்கு சற்று அவகாசம் கொடுங்கள் என்று சொன்னேன். அவர் அரைகுறை மனதுடன் சீக்கிரம் முடிவு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். பிறகு வீரப்பனிடமிருந்து எனக்கு இந்த செய்தி நம்முடைய பேராசிரியர் கல்விமணி அவர்கள், சுகுமாரன் அவர்கள், நம்முடைய குளத்தூர் மணி அவர்கள், இவர்களெல்லாம் அவங்களுடன் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஏற்கனவே தூது போயிருந்த நம்முடைய நக்கீரன் கோபால் அவர்களையும் எங்களுடன் அழைத்துக் கொண்டோம். பிறகு நாங்கள் போனோம். முதல் 2 நாள் பேச்சுவார்த்தையில் அவர் மருமகன் கோவிந்தராஜை மட்டும் விடுதலை செய்கிறேன், பின்னால் ராஜகுமாரை விடுதலை செய்கிறேன் சொன்னபோது, அதற்கு தவணை முறையிலே விடுதலை செய்கிறீர்கள், விட்டால் 2 பேரையும் விடுங்கள், இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லை, வெளியே போய் எங்களுடைய தூது வெற்றி பெறவில்லை என்று சொல்லிவிட்டு போகிறோம் என்று கோபத்துடன் நான் கூறிய யார் கோவித்துக் கொள்கிறீர்கள்? ராஜகுமாரி இந்த பக்கம் நீங்கள் கூட்டிக் கொண்டு போனால் அந்த பக்கம் அதிரடிப்படை உள்ளே நுழைந்து எங்களை சுட்டுவிடும். நாங்கள் வேறு இடம் பார்க்க வேண்டும். அதெல்லாம் பார்த்து வைத்துக் கொள்வதற்கு ஒரு 10 நாட்கள் ஆகும். இன்றிலிருந்து 10ஆம் நாள் நீங்கள் வாருங்கள், ராஜகுமாரை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று பேசி முடித்தோம். நாங்கள் அங்கே தங்கியிருந்த 5 நாட்களும் வீரப்பன் ஆட்கள் தான் சமைத்து எங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். வேறு ஓட்டல் வசதி எல்லாம் அங்கே கிடையாது. காட்டுக்கு நம்முடைய பேராசிரியர் கணேச நாடு இன்றைக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், என்னப்பா சமைக்கிறீங்க நீங்க, உப்பும் போட தெரியவில்லை, உரைப்பும் இல்லை, உங்களுக்கு சரி இது, எங்களுக்கு இதெல்லாம் சரிப்படாது, இன்றைக்கு நான் சமைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சமைப்பதற்கு போய்விட்டார். வீரப்பன் நாட்கள் அவருக்கு உதவியாக இருக்கிறார்கள். நாங்கள் இங்கே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடைசியில் அவர் சமையலை முடித்து விட்டு வந்தார். சாப்பிடலாம் என்று சொன்னார். எல்லோரும் ஒன்றாக ராஜகுமார் உள்பட வீரப்பன் நாங்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்தோம். பெரிய விருந்து சாப்பாடை அவர் தயார் செய்து விட்டார். அதாவது சோறு சமைத்ததோடு நிற்கவில்லை, சாம்பார், ரசம், பாயாசம், அவியல், பச்சடி, பொரியல் என்று பல வகையில செய்து நாங்கள் எல்லாரும் வீரப்பன் சாப்பிட்டு விட்டு, இது மாதிரி சாம்பாரே ஆயுசுல நான் சாப்பிட்டதே இல்லை.
ராஜ்குமார் அதற்கு மேலே ஒரு படி மேலே போய் நான் 30 வருஷம் சென்னையிலே தான் வாழ்ந்தேன். என் மனைவி வைக்கிற சாம்பாரை திரையுலகத்தில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள். அதற்காக தனியான சாம்பார் ஒரு சட்டை நிறைய கொண்டு வந்து எல்லாத்துக்கும் அவர் வீட்டுக்கு கொண்டு போவதற்கு நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பார். என் மனைவி சாம்பாரை விட அது ரொம்ப நல்லா இருக்கிறது என்று சொன்னார். நான் பக்கத்தில் இருந்த நம்முடைய பேராசிரியர் கல்விமணியிடம் சொன்னேன், ராஜ்குமாரை விடுவதற்கு வீரப்பன் முடிவு செய்து விட்டார். உங்களை விடுவாரா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நீங்கள் வைத்த சாம்பார் ருசிக்காக உங்களை பிடித்து வைத்துக் கொள்வார் போலதான் தெரிகிறது. என்ன செய்வது, உங்கள் தலைவிதி அப்படி இருந்தால் யார் மாற்ற முடியும் என்று நான் வேடிக்கையாக சொன்னேன். அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலையில் ஒன்று நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு வைக்கிறேன். நாங்கள் இங்கே இருந்து போனோம். அடர்ந்த காடு, தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் மூன்றும் சந்திக்கிற அடர்ந்த காடு. பகலில் கூட இருட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட காட்டுக்கு நாங்கள் போகிறோம். வீரப்பன் எங்களையும் ராஜ்குமார் பக்கத்தில் உட்காருங்க எல்லாம் சொல்லியிருந்தால் என்ன செய்திருக்க முடியும்? எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. வீரப்பன் சொன்ன சொல்லுக்கு, சத்தியத்துக்கு கட்டப்பட்டவனாக இருந்ததால் நாங்கள் வெளியே வர முடியும். இவர்களெல்லாம் சொல்லுகிற மாதிரி வீரப்பன் மோசமான மனிதனே அல்ல. நான் ஒரு நல்லவன். அந்த மலைவாசி மக்களுக்கு அதிரடிப்படை செய்த அட்டூழியங்கள் வீரப்பன் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொன்னார். இப்படியெல்லாம் செய்தார்கள். வீரப்பன் குடும்பத்திலேயே அவருடைய தம்பி, அவருடைய தங்கை எல்லோரையும் சுட்டுக் கொண்டார்கள். அவருடைய அண்ணன் மாதையன் பேரில் ஒரு பொய் வழக்கு போட்டு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதையனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்க வைத்து அவர் கோவை சிறையில் வாழ்வதை வீரப்பன் சொன்னார். இதற்கு பதிலடி கொடுப்பதற்குத்தான் வீரப்பன் அதிரடிப்படையை எதிர்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆனார். தமிழ்நாட்டு அதிரடிப்படையும் அதே போல கர்நாடக அதிரடிப்படையும் அந்த காடுபுறம் சலித்தெடுத்த போதிலும் கூட வீரப்பனை அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ராஜ்குமாரை 10 நாள் கழித்து விடுதலை செய்வதாக அவர் சொல்லியாகிவிட்டது. நாங்கள் இதை வெளியே சொல்ல முடியாது. நாங்கள் திரும்பி வந்தோம். முதலமைச்சர் கலைஞர் அவர்களை பார்த்து விவரங்களை சொன்னோம். அடுத்த முறை விடுதலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் என்று. எப்போ அடுத்த முறை என்றால் எப்போ என்று கேட்கிறார். அது தெரியாது. அவர்கிட்ட செய்தி வரும். அப்போது நாங்கள் போய் கூட்டி கொண்டு வருகிறோம். இதை வெளியவும் சொல்ல முடியல. பத்திரிகையாளர்கள் குவிந்து விட்டார்கள். கேள்விக்கு மேல் கேள்வி அவர்கள் கொடுக்கிறார்கள். எந்த பதிலும் என்னால் சொல்ல முடியவில்லை. நல்ல வேளையாக நம்முடைய சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறது. அதனுடைய தலைவராக இருந்த என்னுடைய நண்பர் சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தார். நெடுமாறன் ஒரு தேச விரோதி, விடுதலை புலிகளுக்கும் வீரப்பனுக்கும் ரகசிய தொடர்பு ஏற்படுத்தவே அவர் செல்கிறார், அவரை அனுப்பக்கூடாது என்று அறிக்கை வெளியிட்டார்.
பத்திரிகையாளர்கள் என்னிடம் ஓடி வந்தார்கள். நான் சொன்னேன், உண்மைதான், நான் தேச விரோதிதான். அவர் பெரிய தேசபக்தர். அவரே அனுப்பிய ராஜ்குமாரை விடுதலை செய்யுங்கள், இனிமேல் நான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். இந்த 10 நாளை கடத்துவதற்கு நல்ல வேளையான நண்பராக பாலகிருஷ்ணன் உதவி செய்தார். உடனடியாக என்னுடைய பத்திரிகை செய்தி போனவுடன் முதல் தொலைபேசி கலைஞர் தான் பேசினார். என்ன பாலகிருஷ்ணன் ஒரு ஆர்டர், அவர் என்னமோ சொன்னார் என்று போக மாட்டேன்னு சொல்றது நியாயமா என்று கேட்டார். பாலகிருஷ்ணன் மீது எனக்கு கோபம் இல்லை, உங்கள் மீது தான் கோபம் என்று சொன்னார். என் மீது என்ன கோபம் என்று கேட்டார். நீங்கள் சொல்லிதானே நாங்கள் போனோம். பாலகிருஷ்ணனுடைய சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்க வேண்டுமா வேண்டாமா? நீங்களே பதில் சொல்லவில்லை, நீங்களே எங்களை காப்பாதற்கு முன்வரவில்லை என்பது நாங்கள் எதற்காக போக முடியாது இனிமேல் என்று போனை வைத்துவிட்டு அவர் பதவி போனார். அப்போது உளவுத்துறை ஐஜியாக இருந்த ராமானுஜம் பின்னால் டிஜிபியாக வந்தார். அவர் ராமானுஜம் பதிலடி அடித்து ஓடி வந்தார். இந்த கலைஞர் ரொம்ப வருத்தப்படுகிறார், நீங்கள் இதெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. பாலகிருஷ்ணனை அவர் கூப்பிட்டு அவரை திட்டினார். அது இதுன்னு ஏதோ சொன்னார். எதுவுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நான் போக முடியாது. அவருடைய துணைவியார், ராஜகுமாருடைய துணைவியார் என்னுடைய மகளுடன் தொலைபேசி தொடர்பு வைத்திருந்தார். அந்த அம்மையார் மகளை கூப்பிட்டு அழுது புலம்பி, என்ன இப்படி சொல்லிவிட்டார், புலம்பாதான் சொன்னதோடு நிற்காமல் அன்றே கிளம்பி அவர் குடும்பம் பூராவும் சென்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் உட்கார்ந்து விட்டார். எனக்கு என்ன சொல்வதென்று உண்மையும் சொல்ல முடியவில்லை, மறைக்கவும் முடியவில்லை. 2 கட்ட நிலையில் நான் இருக்கிறேன். ஏதோ சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு 2 நாளில் பார்த்தால் அந்த கர்நாடக திரையுலகின் முக்கிய நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள் எல்லாம் ஒரு 40-50 பேர் இருக்கணும். அவ்வளவு பேரும் இங்கே இருந்து கிளம்பி இங்கே வந்து வீட்டுக்கு உட்கார்ந்து விட்டார். நீங்கள் போக வேண்டும் என்றால் ஏதோ சொல்லி சமாளித்து பார்க்கிறேன். வீரப்பன் செய்தி வரட்டும், செய்தி வராமல் நான் போக முடியாது என்று சமாளி. அப்புறம் கடைசியில் போனோம், கூட்டிட்டு வந்தாலும் அது ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் அங்கே சென்று வந்த பிற்பாடு நம்முடைய பேராசிரியர் கல்யாணி அவர்கள் ஒரு நல்ல யோசனை, எல்லா ஊர்களையும் பாராட்டு கூட்டங்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து நடத்தியிருந்தான். பாராட்டு கூட்டம் வேண்டாம், நமக்கு அதிரடிப்படையின் அட்டுடைகளை கண்டித்து நாம் பேசுவோம், அப்படி கூட சொல்லுங்கள் கூட்டங்களை என்று சொல்லி அதேபடி மாற்றி அதிரடிப்படையின் நட்டுடையங்களை கண்டித்த கூட்டங்கள் என்ற பேரில் தான் எங்களுக்கு பாராட்டு கூட்டங்கள் தமிழ்நாடு பூராவும் நடந்தது. எல்லா கட்சியும் நடத்தினார்கள். அப்படி பேராசிரியர் நம்முடைய கல்விமணி அவர்கள் அந்த தூதில் முக்கிய பங்கெடுத்தார். வீரப்பன் கோரிக்கைகளுக்கெல்லாம் என்ன பதில் என்பதை முதல்ல நான் போவதற்கு முன்னால் பேசுகிறோம். எல்லா பதில்களும் தயார் பண்ணி எடுத்து வடிவத்து சுகுமாரனை வைத்து எழுத வைத்து எடுத்துக்கொண்டு போய் சில இடங்களை சொன்னோம். இந்த கோரிக்கைகள் வீரப்பனை நீயே முதலமைச்சராக செய்ய முடியாது, சட்ட சிக்கல் இருக்கிறது.
உச்ச நீதிமன்றம் அதற்கு தடை போட்டிருக்கிறது என்று பல பிரச்சனைகள் இருந்தன. அதையெல்லாம் சொல்லி ஏற்கக்கூடிய கோரிக்கைகளை 2 முதலமைச்சர்களிடம் பேசி ஒப்புக்கொள்ள வைத்தோம். அதிரடிப்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் அவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்பது வீரப்பனின் முக்கிய கோரிக்கை. 2 முதலமைச்சரிடம் அதை பேசணும். கிருஷ்ணா சென்னைக்கே வந்தார். கிருஷ்ணா என்பவர் தான் அப்போது கர்நாடக முதலமைச்சர். காங்கிரஸ் கட்சியில் நான் இருந்தபோதே அவருடன் எனக்கு பழக்கம் உண்டு. சென்னைக்கே வந்து முதலமைச்சர் கலைஞரை சந்தித்து பேசினார். பேசி ஆளுக்கு 5 கோடி 10 கோடி மொத்தம் இழப்பீடு கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார். இதை வீரப்பனிடம் சொல்லி ஒப்புக்கொள்ள வைத்தோம். அவர் பகுதியில், அந்த மாநிலத்தில் கர்நாடக பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் குடும்பங்களுக்கு போராடும் 5 கோடி அவர் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் 2 கோடி அளவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. பாக்கி குடும்பங்கள் எங்கே போய்விட்டார்கள் என்பது எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அதிகாரிகள் சொல்லிவிட்டார். நல்லபடியாக 2 முதலமைச்சரும் கூடி பேசி ஆளுக்கு 5 கோடி கொடுப்பது என்பதை ஒப்புக்கொண்டு பத்திரிகையாளர் கூட்டத்தை கூட்டிய போது நானும் இருந்தேன். பத்திரிகையாளர்களிடம் 10 கோடி இழப்பீடு கொடுப்போம் என்று அறிவித்தார். பத்திரிகையாளர் கூட்டம் முடித்தவுடன் கலைஞர் கேட்டார், என்ன நடமானம் திருப்தியா என்று கேட்டார். மகிழ்ச்சிதான், உங்களுக்கு நன்றி, 2 பேருக்கும் நன்றி சொல்கிறேன். ஆனால் இது பத்திரிகை அறிவிப்பு தான். இதற்கு அரசு ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும். அது எப்போது என்று நான் இவர் நம்பவே மாட்டாரியா, இவர் இப்படி ஆடியா அப்படின்னா அரசாணை வெளியிட்டார். அரசாணையின் நகல் ஒன்று வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டேன். 2 கோடிக்கு மேலே கொடுக்க முடியாத நிலைமையிலே அங்கே அந்த குடும்பங்கள் எங்கே போய்விட்டார்கள் என்பது தெரியவில்லை என்பதை அதிகாரிகள் சொன்னதை நாங்கள் நம்பவில்லை. இதை தேசிய மனித உரிமை ஆணையம் என்று இந்திய அளவில் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவரை தான் அதற்கு தலைவராக நியமிப்பார். அவரிடம் முறையிடலாம் என்று அவருக்கும் நம்முடைய பேராசிரியர் கல்விமணிக்கும் தெரியும். ஹென்றி டிபேன் என்று மதுரையிலே ஒரு மனித செயற்பாட்டாளர், அவரிடம் பேசணும். வழக்கறிஞரும் கூட அவர் ஹென்றி டிபேன். அவர் அந்த ஆணையின் நகல் ஒன்றை வாங்கி கொண்டு நேரடியாக டெல்லிக்கு சென்று, அப்போது மிஸ்ரா என்பவர் அதன் தலைவராக இருந்தார், அவரை சந்தித்து சொன்னார். அவர் 2 மாநில அரசு தலைமைச் செயலாளர்களுக்கும் முன்னறிவிப்பு கொடுத்து வரவழைத்து, என்ன 2 பேரும் 5 கோடி கொடுப்பதாக சொல்லிவிட்டு எவ்வளவு கொடுத்தீர்கள், முழு கொடுங்கள் என்று கேட்டிருக்கோம்.
இன்னும் 3 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஏன் கொடுக்கவில்லை? அதற்கு பிறகு அவர் அதிகாரிகள் சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக கொடுக்கும். அதற்குள் ஒரு விஷயம் மறந்து விட்டேன். அதற்குள் தமிழகத்தின் ஆட்சி மாறிவிட்டது. அம்மையார் ஆட்சி வந்துவிட்டது. அதை அதிகாரிகள் எப்படி சொல்வார்கள்? அம்மையாருக்கு பணம் இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லவும் முடியாது. அவர் கண்டிப்பான ஆணை போட்டு விட்டார். அதற்கு பிறகு அந்த பணம் ஓரளவு கொடுக்கப்பட்டது. 121 பேர் மலைவாசிகள், 9 பேர் அதில் பெண்கள். அவர்களை தடா சட்டத்தில் கைது செய்து அதிரடிப்படை கொண்டு போய் மைசூர் சிறையில் அடைத்தது. நாங்கள் வீரப்பனுக்கு கொடுத்த வாக்குறுதி, அவர்கள் வழக்கை நாங்கள் நடத்துகிறோம், அவர்கள் விடுதலைக்கு முயற்சி செய்கிறோம். அரசாங்கம் செய்ய முடியாததை ஏனென்று கேட்டால், அதிரடிப்படையை சேர்ந்த ஒரு அதிகாரியை வீரப்பனின் ஆட்கள் சுட்டுவிட்டார்கள் என்பதற்காக அந்த அதிகாரியின் தந்தையின் பெயரிலே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் இந்த 121 பேரில் யாரையும் விடுதலை செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இதை செய்ய முடியாது. பிறகு நாங்கள் கிருஷ்ணா அவர்களை போய் பார்த்தோம். அவர்தான் சொன்னோம். அவரும் இதேதான் சொன்னார். உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு செய்திருக்கிறது, நான் என்ன செய்ய, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு உதவி மட்டும் செய்யுங்கள், ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமையுங்கள், 6 மாதத்திற்குள் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். தடா சட்டத்தில் கைது செய்தவர்கள் 9 ஆண்டுகள் ஆகின்றன. விசாரணையே இல்லாமல் 9 ஆண்டு காலமாக சிறையில் கிடக்கிறார். அதில் 9 பேர் பெண்கள். இது என்ன நியாயம் என்று கேட்ட ஒருபாடு அவர் அதற்கு உடனடியாக ஒப்புக்கொண்டார். உடனடியாக மைசூரில் ஒரு இடம் பார்த்து அங்கே சிறப்பு நீதிமன்றத்தை அமைத்து அதற்கு நீதிபதியும் நியமித்தார். நாங்கள் இங்கிருந்து கடந்த அட்வொகேட் ஜெனரலாக இருந்த நம்முடைய சண்முகம் சுந்தரம், அவர் மதுரைக்காரர். அவருடைய தந்தை நானும் ஒன்றாக படித்தவர்கள். அது அவர் கட்சி திமுகவாக இருந்தாலும் கூட அவரிடம் சொன்னேன், நீங்கள் தான் இந்த வழக்கை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று. அவருக்கு உதவியாக சந்திரசேகரும் 2 பேரும் போய் வாதாடி அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லிற அன்றைக்கு நாங்கள் எல்லாம் வெளியே மரத்தடியில் இருக்கிறோம். கோர்ட்டு மண்டபத்திற்குள், நீதிமன்ற மண்டபத்திற்குள் 121 பேரை உட்கார வைத்திருக்கிறார். நீதிபதி இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது, நீங்கள் எல்லோரும் விடுதலை என்று சொன்ன பிற்பாடும் வழக்கறிஞர் போய் சொல்லியிருக்கார். அவர்கள் நம்பவே மறுத்து உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவில்லை. அவ்வளவு அப்பாவி மக்கள், மலைவாசி மக்கள். வழக்கறிஞர்கள் வெளியே வந்து நீங்கள் வந்து சொல்ல வேண்டும், அப்போதான் வெளியே வருவார்கள் என்று சொன்னார்கள். அவர் உள்ள போய் எல்லாம் வாங்கினா அவங்களுக்கு 9 வருஷமா சிறையில் இருந்தது, நாளைக்கு விடுதலை வந்து விட்டது இந்த செய்தியே நம்ப முடியாமல் இருந்தார். வெளியே கூட்டிட்டு வந்து ஏற்கனவே அவர் கிருஷ்ணா அவர்கள் உதவியினால அவர்களை அந்தந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கு எல்லாத்துக்கும் பேருந்து வசதிகள் செய்து கொடுத்தார். நாம் அவர்களை அதை ஏற்றி அனுப்பி வைப்போம். இப்படி பின்னணியில் எவ்வளவோ சம்பவங்கள் நடைபெற்றது. எல்லாத்துக்கும் பேராசிரியர் கல்யாணி, சுகுமாரன், குளத்தூர் மணி ஆகியோர், நிக்கிரன், கோபால் எல்லோரும்
உதவியாக இருந்தார். இது ஒரு கூட்டு முயற்சியை தவிர ஒரு தனிப்பட்ட நபரின் சாதனை அல்ல. இன்னொரு கோணத்தில் யோசித்தால் வீரப்பன் கடைசியாக எல்லாவற்றுக்கும் சம்மதம் ஒப்புதல் கொடுத்தது. அதுக்கு முக்கியமான காரணம் பேராசிரியர் வைத்த சாம்பார் தான் என்பதை மன்னிக்கிறது. கிரெடிட்டுக்காக சொல்லவில்லை, அவ்வளவு திருப்தி வீரப்பனுக்கு வீரப்பன் ஆட்களுக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, வீரப்பன் ராஜ்குமாரை விடுதலை செய்வதற்கு முன்னால் ஐயா கொஞ்சம் பொருங்கள் என்று சொன்னோம். எங்களுக்கு அவசரம், ஒருவேளை மனசு மாறிவிட்டால் என்ன பண்ணுவது என்று தயக்கத்துடன் என்ன என்று ஐயா கொஞ்சம் பொருங்கள் என்றார். பட்டு வேட்டி, பட்டு சட்டை, அங்கஸ்தரம் ஆகியவற்றை ஒரு தாம்பாளத்தில் வைத்து கொண்டு வந்து வீரப்பன் ஆட்கள் வீரப்பனிடம் கொடுக்கிறார்கள். அதை வாங்கி அவர் ராஜ்குமாருக்கு கொடுத்து, எங்கள் வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளை வழி அனுப்பும் போது இப்படி மரியாதை செய்வது எங்கள் பழக்கம் என்று சொல்லி கொடுத்தார். அவரும் போய் எல்லாம் உடையெல்லாம் மாற்றி கொண்டு வந்து அவர் மடியிலே மறைத்து வைத்திருந்த சாமுண்டீஸ்வரி, உங்களுக்கு நந்திமலையில, மைசூர் நந்திமலையில சாமுண்டீஸ்வரி கோயில் ஒன்று இருக்கிறது. மைசூர் அரச குடும்பத்துக்கு குலதெய்வம் அது. அந்த சாமுண்டீஸ்வரி தெய்வ பதக்கத்தை எடுத்து வீரப்பனிடம் ராஜ்குமார் கொடுத்தார். இது இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி கொடுத்தார். நான் வேடிக்கையாக சொன்னேன், நான் வந்த வேலை வீண் போல தெரிகிறது, நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் பிரிய மாட்டீர்கள் போல இருக்கிறது. எல்லோரும் சிரித்தார்கள். பிறகு நாங்கள் புறப்பட்டு வந்தோம். எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த காட்டிற்குள் மனித நேயமுள்ள வீரப்பனும் அவருடைய கூட்டாளிகளும் எவ்வளவோ இன்னொருக்கு நடுவே அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் மனிதாபிமானம் கொண்டவர்களாகத்தான் கடைசி வரைக்கும் இருந்தார். அருமை நண்பர்களே, நம்முடைய பேராசிரியர் பி. அரசு அவர்கள் இந்த நூலை பற்றி மிக சிறப்பான ஒரு ஆய்வுரை நிறுத்தியிருக்கிறார். பல செய்திகளை அவர் இங்கே குறிப்பிட்டார். இளையரை பற்றி அவர் சொன்ன செய்தி, தெலுங்கர் லாலா ராஜபதி ராய், அதே போல நம்முடைய காசி பல்கலைக்கழகத்தை நிறுவிய மதன் மோகன் மாளவியா, அன்றைக்கு காங்கிரஸில் அவர்கள் தான் பெரிய தலைவர். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறார். இந்த மூன்று பேரும் இந்து தேசியத்தை தான் வளர்த்தார். மாணவியா காசி இந்து பல்கலைக்கழகம் ஒன்றை வைத்தார். திலகர் விநாயகர் சதுர்த்தியை முஸ்லிம்களின் மொஹரம் பண்டிகைக்கு போட்டியாக அவன் நடத்தினார். விநாயகர் பூஜை செய்வர்கள் வீட்டிலும்
ஒரு பிள்ளையாரை களிமண் பிள்ளையாரை வைத்து பூஜை செய்வார்கள். மறுநாள் கொண்டு போய் ஆற்றிலேயோ குளத்திலேயோ போட்டு விடுவார். பெரிய ஊர்வலங்கள் நடத்துவதெல்லாம் கிடையாது. அதை ஆக்கியவர் திலகர். பம்பாயில் பெரிய அளவிலே ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஊர்வலமாக கொண்டு போய் அதை நடத்தினார். அந்த நோய் இங்கே தமிழ்நாட்டில் கூட பரப்பப்பட்டது. ஆனால் வ.உ.சி.யோ அல்லது சுப்பிரமணிய சிவாவோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. திலகரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய இந்துத்துவ தத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிலே அவரிடம் வேறுபட்டு நின்றார்கள் என்பதுதான் முக்கியமானது. என் நூலிலே அதையும் பதிவு செய்து இங்கே கொண்டாடப்படவில்லை. வ.உ.சி. இன்னொன்று, அவர்கள் பேராசிரியர்கள் குறிப்பிட்டு சொன்னது மனித நேயத்தை பற்றி. தர்மபுரி நக்சலை பிரச்சனை மற்ற பிரச்சனைகள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும். ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு முறை தருமபுரி மாவட்டத்தில் அதிரடிப்படை அல்லது காவல்துறையினால் யாராவது ஒருவர் இருவர் சுட்டுக் கொல்லப்படுற நிகழ்ச்சிகள் செய்திகள் வந்துகொண்டே இருந்தன. என்னவென்று புரியவில்லை. நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து அங்கே இருந்த எங்கள் கட்சி தோழர்களுக்கு தெரிவித்து ஒரு விரிவான சுற்றுப்பயணம் 3 நாட்களுக்கு காலை 8 மணி தொடங்கி மாலை வரை இன்னும் கிராமங்களுக்கு நாங்கள் மருவம் என்று துண்டறிக்கை அச்சடித்து விநியோகித்தார்கள். நான் இங்கிருந்து அரூர் போய் அரூரில் இருக்கக்கூடிய பயணிகள் மாளிகையிலே தங்கியிருக்கிறேன். காலையில் 7 மணிக்கு ஒரு காவல்துறை ஆய்வாளர் அங்கே வந்தார். என்ன வந்து கேட்டேன், ஐயா, முக்கியமான விஷயம், நீங்கள் சுற்றுப்பயணம் போகிற ஊர்களெல்லாம் நக்சலைட்டுகள் இருக்கிற ஊர்கள், உங்கள் உயிருக்கே ஆபத்து, அங்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். இதை உங்களிடம் பேசுவதற்காக மாவட்ட கண்காணிப்பாளர் 9 மணிக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார். அதை சொல்லத்தான் வந்தேன். நீங்கள் தயவு செய்து உங்கள் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு சென்னைக்கு திரும்பி விடுங்கள். எனக்கு ரொம்ப புரியவில்லை. சரி, நீங்கள் போங்க பார்க்கலாம் சொல்லிவிட்டு நானும் தோழர்களும் பேசினேன். இவர்கள் எதையும் மறைக்க பார்க்கிறார். ஆகவே நாம் சுற்றுப்பயணத்தை எப்படியும் நடத்தி ஆக வேண்டும். முதல் நாள் ஆரம்பித்து 3வது நாள் முடிக்கிறோம். அந்த தலைவீனம் மாற்றினோம் திட்டத்தை. கடைசியில் முடிக்கிற இடத்துல இருந்து ஆரம்பித்து போகும். 8 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பி போய்விட்டோம். அவர் கண்காணிப்பார். எங்கே இருந்து நாங்கள் போகிறோம், எங்கே போகிறோம் என்பதை அந்தந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் இவர்களுக்கு தெரிவித்திருப்பார்கள் என்றார். அவர் வருவதற்குள் நாங்கள் அதற்குள்ள பல ஊர்களை தாண்டி போய்விட்டுக் கொண்டே இருந்தோம். அப்போது பல உண்மைகளை நேரில் கண்டறிந்து ஒரு கிராமத்தில் ஊர் பெரியவர்கள் எல்லோரும் கூடி எனக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள்.
வரவேற்பளித்து ஊர் சாவடி அந்த தெருவில் நடுமையத்தில் அமைந்திருக்கிறது. அதில் எல்லோரையும் உட்கார வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுகிறார். அப்படிலாம் ஒன்றும் இங்கே கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு யாரோ தவறான தகவல்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நக்சலைட்டுகள் தேவையில்லாமல் விவசாயிகளை தூண்டிவிட்டு ஏதோ செய்ய பார்க்கிறார்கள். அதை காவல்துறை கண்டிக்கிறது. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி சொல்லுகிறார். அந்த தெருவுக்கு அப்பால் வெளியே ஆண்களும் பெண்களுமான ஒரு நூற்றுக்கணக்கானவர் நிற்பதை பார்த்து அவர்கள் எதற்கென்றே நிற்கிறார்கள் என்று கேட்டேன். அவங்க இங்கே வரக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த ஒரு கணத்திலே எல்லாம் புரிந்துவிட்டது. அவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த தெருவுக்குள்ளேயே வரக்கூடாது என்றால் இது மேற்காதி தெரு. நான் சாவடி விட்டு இறங்கி அந்த மக்களை இருக்கிற இடத்துக்கு போனேன். என்னன்னு கேட்டபோது அதில் குறிப்பாக பெண்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஐயா அந்த சாவடிக்கு பக்கத்திலே ஒரு பெரிய கிணறு இருக்கிறது, நல்ல தண்ணீர் கிணறு. இவங்க வீடுகளெல்லாம் கிணறு இருக்கிறது. அவங்களுக்கு இந்த பொது கிணற்றினால் எந்த பயனும் இல்லை. ஆனால் நாங்கள் அதில் தண்ணி எடுப்பதை அனுமதிக்க மறுக்கிறார்கள். இரவு நேரங்களில் 12 மணி 1 மணி வாக்கில் எங்கள் பெண்கள் குடிப்பதற்கான தண்ணீர் 1 குடம் 2 குடம் இறைத்து குடித்தால் மிக கடுமையாக எங்களை அடிக்கிறார்கள். அவர்கள் உபயோகிக்க மாட்டார்கள், எங்களையும் உபயோகித்து விட மாட்டார்கள். நீங்கள் இப்போது போய் பாருங்கள். நேற்று ஒரு நாயை அடித்து அந்த கிணற்றில் போட்டிருக்கிறார் என்று சொன்னார். சரி என்று போய் அந்த கிணற்றுக்கு 10 அடி பக்கம் போகிற துர்நாற்றம் அடிக்கிறது. போய் பார்த்தால் கிணற்றிலே நாய் மிதக்கிறது. சாவடியில் இருந்த பெரியவர்கள் இந்த நியாயமா? உங்களுக்கு தானே அந்த தொற்று நோய் பரவும். நாயை அடித்து கிணத்துல போட்டு விட்டு இப்படி செய்வது கொஞ்சம் சரியல்ல. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் குறிப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து கொடுத்தேன். குறிப்பாக அப்போது தேவாரம் அவர்கள்தான் டிஐஜியாக இருக்கிறார். அவர் தான் இந்த ஆளுகளை கட்டி வைத்து சுடுவது போன்றவர்கள்தான் செய்கிறார். ஒரு எம்எஸ்சி படித்த மாணவன், சென்னை பிரசிடென்சி கல்லூரியிலே படித்து தேறிய மாணவன் பேர் என்னன்னா பாலன் என்பது அந்த மாணவனின் பெயர். அவன் வீட்டுக்கு போனேன். குடிசை வீடு, கீழே குனிந்துதான் உள்ளே தலை நிமிர வேண்டும். குனிந்து தலை நிமிர்கிறே எம்ஜிஆர் படம் மாட்டப்பட்டிருக்கு. அவனுடைய தாய் அழுது கொண்டு இருக்கிறார். அவனுடைய தம்பி விவரமெல்லாம் சொன்னார். அந்த தாய்க்கு ஆறுதல் எல்லாம் சொன்னார். ஆமா, உங்க வீட்டில் எம்ஜிஆர் விட மாட்டேஇருக்கீங்களே என்று கேட்டபோது அந்த தாய் சொன்ன விவரம், என் மகன் எம்ஜிஆர் ரசிகனுங்க, அவமான நான் அந்த படம். அந்த தாயை அந்த படத்துக்கு அருகே நிறுத்தி ஒரு போட்டோ எடுத்தோம். அதை எம்ஜிஆர் கொடுத்தேன். அந்த ஏழை எளிய மக்கள்
உங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார். உங்களுக்கு எதிராக அங்கே மிட்டாம் ராச கூட்டம் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள், உங்கள் போலீஸ் அவர்களை காப்பாற்றுவதற்கு உங்கள் ஆதரவாளர்களை சுட்டுக் கொள்கிறது. இது என்ன நியாயம் என்று கேட்டபோதுதான் அவருக்கு புரிந்தது. என்ன செய்யலாம் சொல்லுங்கள். அதாவது சமூக தொண்டு மனோபாவம் கொண்ட ஒரு ஆட்சியாளரை நியமிங்க. சமூக தொண்டு மனோபாவம் கொண்ட ஒரு காவல்துறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நியமிங்க என்று நான் சொன்னேன். அவர்களுக்கு கீழே அதே மாதிரி மனோபாவம் கொண்டவர்களை அவர்கள் நியமித்துக் கொள்ளுமாறு உத்தரவிடுங்கள். அந்த மக்கள் விவசாய கூலிகளாக வேலை பார்க்கிறார்கள். ஆனந்தால் 1.5 ரூபாய் கூலி. காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போக வேண்டும், மாலை 6 மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டும். அங்கே உள்ள தோட்டங்கள் தான், மாந்தோட்டம், எருமை செய்வோம், இது மாதிரி தோட்ட விவசாயம் தான் அந்த மாவட்டத்தில். அந்த மாதிரி செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். ஒரு கொண்டு நினைத்தார். யாரு? மகாத்மா காந்தி ராஜாஜியின் பேரன் ராஜ்மோகன் காந்தி ஐஏஎஸ் அவரை மாவட்ட ஆட்சியாளராக நியமித்தார். அதே போல கண்காணிப்பாளர். எப்போதும் சட்டசபை கூட்டம் நடக்கிறது அந்த லாஜிக் நம்மளுக்கு வாங்கலாம். அதில் போகிறப்ப எதில் எப்படியா நிறுத்தி பேசுவார். ஆனாலும் ஒரு 10 நாட்கள் இந்த சம்பவம்லாம் நடந்த 10-15 நாட்களுக்கு பின்னால் என்னை பார்த்தவரும் முகத்தை திருப்பி கொண்டு போனார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் என்று எதுக்காக கேட்க வேண்டும். சபாநாயகராக இருந்த ராஜாராம் அவர்கள் அந்த ரகசியத்தை எனக்கு சொன்னார். நெடுமாறன் முதலமைச்சரிடம் நீங்களும் நக்சலைட் என்று சொல்லிவிட்டார்கள் போலீஸ் அதிகாரிகள். பாலன் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டுதான் சென்னையிலே படித்தான் என்று அவர்கள் உங்களை பற்றி தவறாக சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் முதலமைச்சரை பார்த்து அந்த சந்தேகத்தை போக்குங்கள். அது அவசியம் இல்லை. அவர் சந்தேகப்பட்டால் அவர் படட்டும். அதற்காக நான் வேறொரு பார்த்து சமாதானம் சொல்லுவது என்பது என்னால் இயலாது என்று சொல்லிவிட்டேன். பின்னால் சில மாதங்கள் கழித்துதான் அவர் உண்மையை உணர்ந்தார். இப்படி அதிகாரிகள் அரசு பதவிகளிலே மேல் முதலமைச்சர் வரைக்கும் இருப்பவர்களுக்கு தவறான தகவல்களை பார்க்கிறார். சட்டசபையில நான் காங்கிரஸ்ல இருந்து விலகி வந்து சட்டசபை உறுப்பினராக இருக்கிறேன். தமிழர் தேசிய இயக்கத்தின் சார்பில் சட்டசபையில காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்றாக பழகியவர்கள். அதில் புதுக்கோட்டை இளவரசர் விஜயரஹ்மான் கொண்டமான் அவரும் காங்கிரஸ் எம்எல்ஏயாக இருக்கிறார். நான் சட்டசபையிலே தேவாரத்தை மிகவும் கண்டித்து பேசினேன். தேவாரம் போன்ற அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று நான் பேசினேன். நான் பேசி உட்கார்ந்த போது எனது அருகிலே வந்து உட்கார்ந்து என்ன உங்களுக்கு தேவாரம் மீது கோபம் என்று சொன்னார். ஒரு கோபம் இல்லை. அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்கிறார். அதை அவர் நிறுத்திவிட்டால் நான் ஏன் பேசப் போகிறேன் என்று சொன்னார்.
இல்லை தேவாரம் எனக்கு நண்பர் நான் அழைத்து கொண்டு வருகிறேன் பேசி அதை முடிக்கலாம். நான் சொன்னேன், உங்களுக்கு எவ்வளவு காலமாக தேவாரம் நண்பர் என்று கேட்டேன். இந்த விளையாட்டுத்துறையிலிருந்து ஒரு உயர்மட்ட குழு அமைத்திருக்கிறார்கள் அரசாங்கத்தில், ஸ்போர்ட்ஸ் கமிட்டி. அதிலே நானும் உறுப்பினர், அவரும் உறுப்பினர். அந்த முறையிலே நான் நெருங்கி பழகிறேன். 2 வருஷமாக தானே உங்கள் பழக்கம். படிக்கிற காலத்தில் இருந்து எனக்கு தேவாரத்தை தெரியும். எனக்கு இளைய வகுப்பில் படித்தவர் அவர். அப்பவே மோட்டத்தனமாக இருப்பார், எனக்கு தெரியும் என்று நான் சொன்னார். அவர் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவர் சொல்வது நிறுத்த சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது அதிகாரிகள் கட்டவிழ்த்து விடப்படுவார்களானால் அதனுடைய விளைவு என்பது எளிய மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உணர வேண்டும். இல்லாவிட்டால் இதை போன்ற மனித நேயமற்ற கொடுமைகளை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் அது அப்படித்தான். அதிகார வர்க்கத்தின் ஆட்சி தான் நடக்கும். வெள்ளைக்காரனுக்கு அவசியம் இருந்தது நம்முடைய நாட்டு மக்களை அடக்கி ஒடுக்கி வைக்க வேண்டும். அப்போதுதான் அவன் ஆட்சி இங்கே நடத்த முடியும் என்ற காரணத்தினால் அதற்கேற்றவாறு ICS அதிகாரிகளை அவன் உருவாக்கினான். நாமும் அதே மாதிரி தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். IAS, IPS, IFS போன்ற அதிகார வர்க்கங்கள் அவர்களுக்கு சமூக கண்ணோட்டமோ மனித நேயமோ அவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட வேண்டும். இந்த மக்கள் தான் அவர் கொடுக்கிற வரிப்பணத்திலே தான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறோம் என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும். நாமும் அதே மாதிரி பேர் தான் மாறி இருக்கிறது. ICS பதில் IAS என்று வந்திருக்கிறது. மற்றபடி பாடத்திட்டங்கள் ஏதோ இதெல்லாம் மாறினாலுடைய எதுவுமே மாற முடியாது. நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு விட்டேன் என்று நினைக்கிறேன். தயவு செய்து பொறுத்தரவு வேண்டும். எனக்கு பின்னால் குருஜி அவர்கள் பேச வேண்டியிருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம் எவ்வளவோ விஷயங்கள். அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறி பொறுமையாக என்னுடைய உரைக்கு செவிமடித்த அனைவருக்கும் உடம்பெனிந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன்.